ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வவுச்சர்ஸ்னால் என்ன, வவுச்சர்ஸோட டைப்ஸ் பற்றியும் கோல்டன் ரூல்ஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வவுச்சர்னால் என்ன அப்படின்னா, நம்ம பிஸ்னஸில் நடக்கிற டே டு டே டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வவுச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பர்ச்சேஸு, சேல்ஸு, பேமெண்ட், நம்ம யாருக்காவது அமௌண்ட் பே பண்ணதாக இருக்கலாம், இல்லை நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனதாக இருக்கலாம், நம்ம பேங்க்கில் பணம் வித்ட்ரா பண்ணது, டெபாசிட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்மளால் லெஜர் என்ட்ரியில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு லெஜர் என்ட்ரி போடுறோம், லெஜர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லெஜருக்கான நேம் கொடுத்துருப்போம், அதுக்கான வேல்யூ சொல்லியிருப்போம், அவ்வளோதான். இப்போ டே டு டே டிரான்சாக்ஷன் எடுத்துக்கும் போது நான் எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ பர்ச்சேஸ் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராம் அப்படின்ற ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். கம்ப்யூட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000. அப்போ நான் லெஜர் கிரியேட் பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அப்படின்ற சிங்கிள் லெஜர் 10,000 கிரியேட் பண்ணிவிடுவேன். ராம் அப்படின்ற ஒரு பார்ட்டி லெஜர் 10,000 கிரியேட் பண்ணிவிடுவேன். என்னால் டேட் கொடுக்க முடியாது. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லெஜர்ஸ் மட்டும்தான் இருக்குது, லெஜருக்கான வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்றது நான் யார்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ ராம் அப்படின்ற பார்ட்டி கிட்ட இருந்து நான் என்ன பொருள் வாங்கினேன் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னாலும் என்னால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டே டு டே டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்மளால் லெஜர் என்ட்ரியில் நமக்கு தேவையான மாதிரி கன்வீனியண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வவுச்சர் என்ட்ரி நம்ம யூஸ் பண்ணுறோம். வவுச்சர் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டேட்டில் அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன லெஜர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த எல்லா லெஜர்ஸையும் நம்ம ஒரே சிங்கிள் என்ட்ரியில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமன்ற பார்ட்டி லெஜர், அசெட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், அதே மாதிரி அதுக்கு நான் கேஷ் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் கேஷ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்றது, எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வவுச்சர் என்ட்ரியில் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அசெட்டுக்கான பர்ச்சேஸ் பண்ணதுக்கான அமௌண்ட் நான் கொடுத்துட்டேனா இல்லையா, இப்போ அந்த பார்ட்டிக்கிட்ட நான் கொடுக்க வேண்டிய பெண்டிங் அமௌண்ட்ஸ் இருக்கா இல்லையா, நமக்கு வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, யார் வந்து கொடுக்காம பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு வவுச்சர் என்ட்ரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்கான அசெட் லைபிலிட்டியோட வேல்யூஸை தான் நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டிருப்போம். இது அந்த இயர் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு கொண்டு வருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் கம்பெனியோட அசெட் வேல்யூ என்ன, லைபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வந்திருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர் என்ட்ரி மூலமாக தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அந்த வவுச்சர் என்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வவுச்சர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க்கில் நான் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வவுச்சர் டைப் வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு வவுச்சரில் மெயின்டைன் பண்ணுறோம். சேல்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு இண்டிவிஜுவல் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான அக்கௌண்டிங் வவுச்சர் தான். இது இல்லாமல் நம்ம நிறைய இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ், பேரோல் வவுச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வவுச்சர்னா என்ன, எதுக்காக வவுச்சர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றது பார்த்தாச்சு. இந்த வவுச்சரோட டைப்ஸ் பற்றி ஒன்றா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வவுச்சரில் லெஜர்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமமாக 2 லெஜர் உங்களுக்கு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ராம் அப்படின்ற ஒருத்தர்கிட்டேருந்து நான் கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த டேட்டில் இந்த பார்ட்டி கிட்டேருந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு பார்ட்டி அப்படின்றது ஒரு லெஜர், அதே மாதிரி நான் பொருள் வாங்கினது அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜர். அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வரும்போது மினிமம் 2 லெஜர், மோர் தென் நீங்கள் 2க்கு மேலே எவ்வளோ வேணாலும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 லெஜரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரெடிட்டாக இருக்கும், ஒன்று டெபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அசெட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அசெட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு. அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கும்போது உங்களோட வேல்யூ வந்து எங்கே ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அசெட் சைடில் வேல்யூஸ் ஆட் ஆகும். அப்போ டெபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். இதே பார்ட்டி லெஜர் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது, இப்போ ராம் அப்படின்ற பார்ட்டி நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் வாங்கினதுக்கான அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுக்கணும் பார்த்தீங்களா. அப்போ அமௌண்ட் வந்து நான் பே பண்ணாமல் இருக்க மாதிரி அந்த அமௌண்ட் வந்து நான் திருப்பி கொடுக்கணும் பார்த்தீங்களா. அப்போ அது லைபிலிட்டியில் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம் வந்து உங்களுக்கு கிரெடிட்லையும், அசெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட்லையும். அப்போ அந்த 10,000 அப்படின்றது உங்களுக்கு டெபிட்டில் ஆட் ஆச்சு அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிரெடிட்லையும் இருக்கும். இதே நீங்கள் கிரெடிட்டில் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு டெபிட்லையுமே இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஒரு வவுச்சர் என்ட்ரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டெபிட் அண்ட் கிரெடிட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஒரு கிரெடிட் லெஜர் இருக்கணும், ஒரு டெபிட் லெஜர் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை கிரெடிட் டெபிட் லெஜர்ஸ் வேணாலும் உள்ளே யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து
ராம் அப்படின்ற பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் கொடுக்குறேன். அப்போ அந்த 10,000 நான் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து 1,000 rupees தர வேண்டாம், உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, நீங்கள் பேலன்ஸ் 9,000 மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தர வேண்டிய அமௌண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10,000 தான். நம்ம சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ராமோட நேமில் 10,000 அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ அந்த 10,000க்கான வேல்யூ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். அப்போ நான் போடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா பார்ட்டி நேமில் 10,000ம் நான் கேஷாக பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 9,000, எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,000 வந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணுவேன். இப்போ அந்த ராம் அப்படின்ற நேமை வந்து நம்ம டெபிட்டில் வைக்கும்போது டெபிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,000 இருக்கும். இதே வந்து எனக்கு நான் கேஷ் பே பண்ணுறேன் அப்படின்னா கேஷோட வேல்யூ குறையணும். ஸோ கேஷை வந்து கிரெடிட்டில் வச்சுருவேன். கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 9,000. அடுத்தது எனக்கு டிஸ்கவுண்ட் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு இன்கம் தான். ஏன்னா 1,000 ரூபாய் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு இன்கம் தானே. ஸோ அந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் வரும். இன்கம் லெஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரெடிட் தான். அப்போ கிரெடிட்டில் நான் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணும்போது இப்போ வந்து என்கிட்ட ஒரு டெபிட் லெஜர் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் லெஜர் இருக்குது. ஒரு டெபிட் லெஜரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10,000, மீதி இருக்க 2 கிரெடிட் லெஜரை சேர்த்துனீங்க அப்படின்னாலும் 10,000 தான் வரும். அப்போ நீங்கள் ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் அப்படின்னும் அப்படி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு டெபிட் மல்டிபிள் கிரெடிட்ஸ், அப்படி இல்லைனா ஒரு கிரெடிட் மல்டிபிள் டெபிட்ஸ், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக உங்களுக்கு அந்த டெபிட் அண்ட் கிரெடிட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். இதை நீங்கள் டேலியில் மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று சிங்கிள் என்ட்ரி மெத்தட், இன்னொன்று டபுள் என்ட்ரி மெத்தட் அப்படின்றது. டபுள் என்ட்ரி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட்டை பேஸ் பண்ண மெத்தடு. சிங்கிள் என்ட்ரி மெத்தட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் பேஸ் பண்ண மெத்தட் மாதிரி வரும். உங்களுக்கு டபுள் என்ட்ரி மெத்தடில் போடும்போது நீங்கள் கிரெடிட் டெபிட்டை வச்சு உங்களால் லெட்ஜர்ஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக 2 லெட்ஜருக்கு மேலே இருக்கணும், ஒன்று கிரெடிட்டாக இருக்கணும், ஒன்று டெபிட்டாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அந்த டிரான்சாக்ஷனில் இருக்க லெட்ஜரை எது கிரெடிட்டு எது டெபிட்டு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்காக தான் நம்ம அடுத்த டாபிக் கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ கோல்டன் ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட் அப்படின்றது. அந்த டிரான்சாக்ஷன்ஸில் இருக்க லெஜரை பேஸ் பண்ணி நம்ம இதில் எந்த ரூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராம் கிட்டேருந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா மொத்தம் 2 லெஜர், ராம்ன்ற ஒரு லெஜர், கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு லெஜர். இதில் பார்ட்டி நேம் இல்லை ஒரு கம்பெனியோட நேம் இல்லை ஒரு என்டர்பிரைசஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்கோட நேம், இந்த மாதிரி நேம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய ரூல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டு. அதே மாதிரி அசெட், அந்த அசெட் வந்து பொருளாகவும் இருக்கலாம் பணமாகவும் இருக்கலாம். அசெட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லெஜர் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி பார்க்கணுன்னா ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நாமினல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்கம் எக்ஸ்பென்ஸு. அந்த டிரான்சாக்ஷனில் ஏதாவது இன்கம் லெஜர் இருக்குது எக்ஸ்பென்ஸ் லெஜர் இருக்குது அப்படின்னா நீங்கள் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ரூலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தந்த ரூல் இந்தந்த ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த லெட்ஜரை கிரெடிட் டெபிட் எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் அக்கௌண்ட் ரூல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பர்சனல் அக்கௌண்ட் ரூலில் நேம் தான் வந்து உங்களுக்கு வரும். அது கம்பெனி நேமாக இருக்கலாம் இல்லை ஒரு பர்சனோட நேமாக இருக்கலாம். அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்ககிட்டேருந்து ப்ராடக்ட்டோ இல்லை பொருள் பணமோ வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள ரிசீவர்னு நம்ம சொல்லுவோமா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் வந்து டெபிட் சைடில் வரணும். இதே வந்து நம்ம ஒரு பார்ட்டிக்கிட்டேருந்து பொருளோ பணமோ வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்குறவங்கள வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் யூஸ் பண்ணணும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வைஸ் பார்த்திங்கன்னா ராம் கிட்டேருந்து நம்ம தான் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ ராம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ராடக்டை கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்குறவங்க கிவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கிரெடிட்டில் தான் வருவாங்க. அப்போ ராமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சைடில் தான் வரும். இதே வந்து நீங்கள் ராம்க்கு கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ராம் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட்டில் வரணும். அப்போ ஒரு கம்பெனியோட நேம் ஒரு பர்சனோட நேம் வந்துச்சு இல்லை ஒரு பேங்க்கோட நேம் வந்துச்சு அப்படின்னா அந்த நேம் வந்து கிவரா ரிசீவரா அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் டெபிட் பிரிச்சுக்கலாம். அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து கிரெடிட்லையும், நம்மக்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து டெபிட்லையும் உங்களுக்கு வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா அசெட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அசெட் வந்து ஒரு பொருளாகவும் இருக்கலாம் இல்லை பணமாகவும் இருக்கலாம். அந்த பொருளோ பணமோ கம்பெனிக்கு உள்ளே வருது அப்படின்னா அதை வந்து நம்ம டெபிட் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கம்பெனிலேருந்து வெளியில் போகுது அப்படின்னா அது கிரெடிட்டு.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராம்கிட்ட வந்து நம்ம கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அப்போ கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். இது வந்து கம்பெனிக்குள்ளே ஒரு அசெட்டாக வருது. அசெட் அப்படின்னாலே நம்ம ரியல் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணணும். கம்பெனிக்குள்ளே அந்த பொருள் வரதுனால வாட் கம்ஸ் இன், எதெல்லாம் உள்ளே வருதோ அதை நம்ம டெபிட்னு சொல்லுவோம். அப்போ கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் லெட்ஜர். அதே மாதிரி கம்பெனியிலேருந்து வெளியில் போகிறது எல்லாமே வாட் கோஸ் அவுட், வெளில போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லெட்ஜர். இதே நீங்கள் ராமுக்கு கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்கள் கம்பெனியை விட்டு வெளியில் போயிருக்கும். அப்போ வெளியில் போகிறது பொருள், பணம் எதுவாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பேஸ் பண்ணி வந்துடும். கம்பெனிக்குள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் பேஸ் பண்ணி வரும் உங்களுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அசெட்டுக்காக மட்டும். அந்த அசெட் வந்து பொருளாகவும் இருக்கலாம், பணமாகவும் இருக்கலாம். ஃபைனல் ரூல் வந்து பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டு. நாமினல் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்கம் எக்ஸ்பென்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ரூல் தான். நம்ம டிரான்சாக்ஷன்ஸில் வர லெஜர் வந்து இன்கமாவோ எக்ஸ்பென்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அந்த ரூலை பேஸ் பண்ணி அதை கிரெடிட்டில் வச்சுக்கலாமா டெபிட்டில் வச்சுக்கலாமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நமக்கு டிரான்சாக்ஷனில் ஒரு எக்ஸ்பென்ஸ் லெஜர் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு டெபிட்டில் தான் வரும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனில் ஏதாவது ஒரு இன்கம் லெஜர் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்கம் லெஜர் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் தான் நீங்கள் வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வவுச்சர் என்ட்ரி வந்து ஈஸியாக பிரிக்கலாம். பிரிக்கும் போது இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுனா பர்சனல் அக்கௌண்ட் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரே டிரான்சாக்ஷன்ஸில் 2 ரூல் யூஸ் பண்ணலாம், இல்லை 3 ரூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ராம்கிட்டேருந்து கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்தெந்த ரூல் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்ற பர்சன் வந்து வந்திருக்காங்க, அதனால் பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அசெட் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் இருக்க டெபிட் வாட் கம்ஸ் இன், இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஒரு 10,000 ரூபாய் பொருள் நான் 9,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்கம் தான். அப்போ இன்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம நாமினல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் லெஜராக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்க 3 ரூலில் இருக்க ஏதோ ஒரு ரூல் இல்லை 2 இல்லை 3மே கூட உங்களுக்கு அந்த ஒரு டிரான்சாக்ஷனில் அக்கர் ஆகும். இந்த கோல்டன் ரூலை பேஸ் பண்ணி நீங்கள் லெட்ஜர்ஸ் பிரிக்கும் போது இன்னும் உங்களால் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கோல்டன் ரூலை மட்டும் நம்ம இன்னொரு டைம் பார்த்துடலாம். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி லெஜர் இல்லை ஒரு கம்பெனியோட நேமு, அப்படி இல்லைனா ஒரு பேங்க்கோட லெஜர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த பார்ட்டி லெஜர் வந்து கிவராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கிரெடிட்டில் வச்சுக்கலாம். இல்லை நம்மக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நேமை வந்து நீங்கள் டெபிட்டில் தான் வைக்கணும். அண்ட் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். அசெட் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இல்லை பணம், இது 2 தான். இது 2 கம்பெனிக்குள்ளே எது வந்தாலுமே அது டெபிட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கம்பெனிலேருந்து கேஷ் ஆர் அசெட் வெளியில் போச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டில் வந்துடும். அண்ட் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்கம் எக்ஸ்பென்சஸ்க்காக தான். இதில் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷனில் எக்ஸ்பென்ஸ் லெஜர் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டெபிட்டில் வச்சுக்கலாம். இதே இன்கம் லெஜர் வந்தது அப்படின்னா டேரெக்டாக அதை நீங்கள் கிரெடிட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கோல்டன் ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கப்புறம் வர அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் சம் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னென்னா இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி, வவுச்சரில் டிரான்சாக்ஷன்ஸ் போடும்போதாக இருந்தாலும் சரி, கிரெடிட் அண்ட் டெபிட்டோட வேல்யூ எப்பயுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன் பார்த்தீங்களா. அது எப்படி அப்படின்னா இந்த ரூலை பேஸ் பண்ணி தான். அவங்களுக்கு வந்து அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் ஓனர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் அசெட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான், லயபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தது தான். ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட்டு. கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கம்பெனிக்காக ஓனர் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா வேல்யூஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ கம்பெனியோட மொத்த அசெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா லயபிலிட்டி ப்ளஸ் ஓனரோட ஈக்விட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டோட்டல் அசெட்டுமே இருக்கும். இந்த ஈக்குவேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட மாற்றி எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓனர் ஈக்விட்டி ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லயபிலிட்டி, இந்த மாதிரி 3 டைப்பில் உங்களால் மாற்றி எழுத முடியும். பேசிக்கானது வந்து பார்த்திங்கன்னா அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்றது தான். ஓனர் ஈக்விட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, கேபிட்டல் அப்படின்றது தான் ஓனர் ஈக்விட்டி அப்படின்னு நம்ம
நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து ஓனரோட கேபிட்டல் அமௌண்ட் ப்ளஸ் கம்பெனியோட லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்துனா தான் கம்பெனியோட அசெட் வேல்யூ இருக்கும் அப்படின்றதான் இந்த ஈக்குவேஷனுக்கான மீனிங். அசட்ஸ் அப்படின்றதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷு, ரிசீவபிள், ஸ்டாக்கு, ப்ராப்பர்ட்டி, ஃபிக்ஸ்ட் அசட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசட் பேஸ் பண்ணுது. அதே மாதிரி லைபிலிட்டி அப்படின்றது பேயபிள்ஸ், லோன்ஸு, லாங் டேர்ம் டெப்ட்ஸு, ரெண்ட்டு, சேலரிஸ் இதெல்லாமே வந்து லைபிலிட்டி பேஸ் பண்ணி வரும் உங்களுக்கு. ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்றது ரெவன்யூஸ்னால் இன்கம், கம்பெனியோட இன்கம், எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு அண்ட் அதே மாதிரி கம்பெனியோட நெட் இன்கம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு வந்துடும். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஃபைனலாக இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றது போட்டுருவோம். டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வவுச்சர்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அசெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடாகவும் லைபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு சைடாகவும் இருக்கும். ஸோ இது ரெண்டோட வேல்யூவும் அசெட்டோட வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பரான அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல கோல்டன் ரூல்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இதுவும். கோல்டன் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெஜரை நம்ம கிரெடிட்டில் வைக்கணுமா டெபிட்டில் வைக்கணுமா, பார்ட்டி லெஜர் வந்துச்சு அப்படின்னா என்ன ரூல் யூஸ் பண்ணணும், அந்த ரூலில் கிரெடிட்டா டெபிட்டா அப்படின்றத நம்ம பார்த்துடணும். இதில் இன்னும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு அசெட் லெஜர் அப்படின்னா அந்த அசெட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமாகணும் அப்படின்னா அதை நீங்கள் டெபிட் லெஜராக கிரியேட் பண்ணணும். இதே அந்த அசெட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு குறையணும் அப்படின்னா அதை நீங்கள் கிரெடிட் லெஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். லைபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு டெபிட் லெஜர், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கிரெடிட் லெஜர். அதே மாதிரி ஓனர்ஸ் ஈக்விட்டி அதாவது கேபிட்டல்ஸில் உங்களுக்கு வேல்யூ குறையணும் அப்படின்னா டெபிட்லையும், அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் கிரெடிட்லையும் அந்த லெஜரை கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கோல்டன் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கிரெடிட் டெபிட் ரூல்ஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணியும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். வேல்யூ குறையிறது அதிகமாகிறத பேஸ் பண்ணி அது கிரெடிட்டா டெபிட்டா அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பெய்டு ரெண்ட் 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து கம்பெனியோட ரெண்ட் 1000 rupees பே பண்ணியிருக்கேன். இல்லை மொத்தம் 2 லெஜர் எனக்கு இன்வால்வ் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அப்படின்ற எக்ஸ்பென்ஸ் லெஜர், இன்னொன்று வந்து நான் கம்பெனியில் இருக்க பணத்தை எடுத்து கொடுத்துருக்கேன், அப்போ கேஷ் அப்படின்ற ஒரு லெஜர். இப்போ இதில் ரெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் லெஜரா, அப்போ எக்ஸ்பென்ஸ் லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட். அப்போ வேல்யூ எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்னா அதை நான் டெபிட்லேயே வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்ன்ற ஒரு லெஜர். கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டெபிட் லெஜர் தான். எனக்கு டெபிட்டோட வேல்யூ இப்போ வந்து அதிகமாகணுமா குறையணுமான்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து குறையணும். ஏன்னா கம்பெனியில் இருக்க அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் தான் நான் ரெண்ட்டு பே பண்ணியிருக்கேன். அப்போ வேல்யூ குறையணும் அப்படின்னா அசெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சைடில் வரும். அதனால தான் இந்த இடத்துல ரெண்ட்டு வந்து டெபிட்லையும் கேஷை வந்து கிரெடிட்லையும் நான் வச்சுருக்கேன். நீங்கள் கோல்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணியும் வந்து வவுச்சர் என்ட்ரி போடலாம். அப்படி இல்லைனா இந்த கிரெடிட் டெபிட் ரூல்ஸ் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டும் வந்து வவுச்சர்ஸ் என்ட்ரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வவுச்சர்னா என்ன அப்படின்றது பார்த்தாச்சு. வவுச்சரில் என்னென்ன லெஜர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், அதில் எது கிரெடிட் எது டெபிட்னு பிரிக்கிறதுக்காக கோல்டன் ரூல்ஸ் அண்டு டெபிட் கிரெடிட் ரூல்ஸ் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அசெட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டி அதே மாதிரி ஓனர்ஸ் ஈக்விட்டி ரெண்டையும் சேர்த்தா தான் வந்து அசெட்டோட வேல்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சின்ன வவுச்சர் என்ட்ரி எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் 1 lakh. 1 lakh போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து 60,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பேங்க்லேருந்து லோன் வாங்கினது பார்த்திங்கன்னா 25,000. பொருள் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த பொருளுக்கு வந்து பணமாக கொடுக்காம செக் கொடுத்துருக்காங்க. செக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சனல் யூஸ்க்காக 5,000 எடுத்திருக்காங்க. இல்லை பர்சனல் யூஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓனர் வந்து அவரோட சொந்த தேவைக்காக பணம் எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வித்ட்ரா ஃப்ரம் பேங்க், ஆஃபீஸ் யூஸ்க்காக பணம் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,000. இப்போ இது எல்லாத்தையும் அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நான் காலம்ஸ் பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அசெட்டு, லைபிலிட்டி, கேபிட்டல்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். அசெட்னா நமக்கு ஸ்டாக்கு, கேஷ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்குள்ளே இருக்க லிக்விட் கேஷு. அதே மாதிரி பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டுக்காக நான் பேங்க் அப்படின்ற ஒரு காலம் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அசெட் வந்து மொத்தம் 3 பிரிச்சிருக்கேன். லைபிலிட்டி, கேபிட்டல் அப்படின்றது நார்மலாக உங்களுக்கு இருக்குது.
இப்போ இதில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் 1 lakh. அப்போ நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக 1 லட்ச ரூபா கேபிட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபிட்டலில் போயிடுமா? ஸோ அதனால தான் இங்கே 1 lakh அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 2 லட்சம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ கேபிட்டல் அப்படின்றதுல வந்து 1 lakh ஆட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து பணமாக தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு கேஷ்லேயும் 1 லட்ச ரூபாய் ஆட் ஆயிருக்கும். கேஷில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரிஜினலான அமௌண்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 lakh அப்படின்ற டீட்டெயிலை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் டெபாசிட் இன்ட்டு பேங்க்கு 60,000 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கையில் இருக்க பணத்துலேருந்து 60,000 எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். இப்போ இதில் 2 லெட்ஜர்னு வந்து பார்த்திங்கன்னா கேஷ், பேங்க்கு. கேஷ்ன்றது என்னென்னா நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டில் 1 lakh கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த 1 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து இப்போ நான் 60,000 ரூபாய் எடுக்கிறேன் அப்படின்றதுனால -60,000 இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இந்த 60,000 எடுத்துகிட்டு போய் நான் எந்த இடத்துல வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வைக்கிறேன். அதனால தான் +60,000 அப்படின்றத இந்த இடத்துல போட்டிருக்கேன். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 லெட்ஜர் வந்திருக்கு. கேஷ்ன்ற ஒரு லெட்ஜர், பேங்க்ன்ற ஒரு லெட்ஜர். கேஷில் எனக்கு வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டு பேங்க்கில் போய்ட்டு எனக்கு வேல்யூ ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த செகண்ட் டிரான்சாக்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கோங்க. பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க். நான் பேங்க்லேருந்து 25,000 வந்து லோன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் இருக்க 2 லெட்ஜர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு லயபிலிட்டி பேஸ் பண்ண ஒரு லெட்ஜர். ஏன்னா நம்ம 25,000 வந்து சும்மா வாங்கலை, திரும்ப கடனாக தான் வாங்கியிருக்கோம், திரும்ப நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும். அப்போ லயபிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு 25,000 வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்துருக்கிறதுனால பேங்க்கில் 25,000. அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சைடுமே மைனஸும் ஆகும், 2 சைடுமே ப்ளஸ்ஸும் ஆகும். அப்படி இல்லைனா ஒரு சைடு மைனஸ் ஒரு சைடு ப்ளஸ்ஸும் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 2 சைட்லேயுமே ப்ளஸ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற பேயபிள் லயபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்திருக்கு. அதே மாதிரி பணம் பேங்க்கில் ஆட் ஆனதுனால பேங்க் சைடில் உங்களுக்கு +25,000 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாட் கூட்ஸ் அண்ட் பெய்டு பை செக். ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், அந்த ப்ராடக்ட்டுக்கான பணம் வந்து பார்த்திங்கன்னா செக்காக நான் கொடுத்துருக்கேன். செக் அப்படின்னா எனக்கு பேங்க்கில் இருந்து தான் பணம் எடுத்துப்பாங்க. அப்போ இதில் என்னோட மொத்த 2 லெட்ஜர் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸுன்ற ஒரு லெட்ஜர் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுனால பேங்க்ன்ற ஒரு லெட்ஜர் வச்சுருக்கேன். இல்லை கூட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு அசெட் தான். நான் பொருள் அப்படின்னு சொன்னனாலே அது அசெட்ன்ற மீனில் தான் வரும். அப்போ அசெட்டில் எனக்கு 10,000 ஆட் ஆகணும். நான் செக்காக கொடுத்ததுனால பேங்க்லேருந்து 10,000 எடுத்துப்பாங்க. ஸோ பேங்க்கில் வந்து 10,000 எனக்கு மைனஸ் ஆகணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாக்குன்ற காலமில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி செக்காக கொடுத்ததுனால உங்களுக்கு பேங்க்லேருந்து 10,000 மைனஸ் ஆகிடுச்சு. இதே நீங்கள் வந்து கேஷாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷில் அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிருக்கும். இதே கொடுக்காம வச்சுருந்தீங்க அப்படின்னா லைபிலிட்டி சைடில் உங்களுக்கு 10,000 ப்ளஸ் ஆகிருக்கும். அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் 5,000 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் பர்சனல் யூஸ், ஓன் யூஸ் அப்படின்ற வேர்ட்ஸுக்குலாம் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனரோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து அவரோட பர்சனல் யூஸுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு கேபிட்டலில் 1 lakh அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த 1 lakhல வந்து நம்ம கேபிட்டலில் அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு கேஷில் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ எனக்கு அதுலேருந்து அவர் 5,000 எடுக்கிறாரு அப்படின்னா அப்போ எனக்கு கொடுத்த பணம் வந்து பார்த்திங்கன்னா 95,000 அப்படின்ற கணக்கு தானே வரணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேபிட்டல் அப்படின்ற இந்த காலமில் 5,000 மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த 1 lakh வந்து அவர் கொடுத்துருந்தாரு, இப்போ அதுலேருந்து 5,000 எடுத்ததுனால இப்போ கேபிட்டலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 95,000 தான். ஸோ அதனால் -5,000 அப்படின்றது நம்ம இங்கே சொல்லியாச்சு. அடுத்து இன்னொரு லெட்ஜர் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்லையும் -5,000. ஏன்னா பணமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னா நம்ம கையில் இருக்க அமௌண்ட் வந்து குறையணும் பார்த்தீங்களா, அதனால -5,000 அப்படின்றத கேஷில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக பேங்க்கில் இருக்க அமௌண்ட்லேருந்து 3,000 வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ இதோட 2 லெட்ஜர்னு வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறாங்க, எடுத்த பணத்தை கம்பெனியில் இருக்க கேஷ் லெட்ஜரில் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அப்போது மொத்தம் 2 லெட்ஜர். இதில் வந்து எனக்கு பேங்க்லேருந்து பணம் குறையுது அப்படின்றதுனால பேங்க் காலமில் 3,000 மைனஸ் பண்ணியிருக்கேன். எடுத்துகிட்டு வந்து கம்பெனியில் இருக்க கேஷ் லெட்ஜரில் மெயின்டைன் பண்ண போகிறதுனால நான் 3,000 ப்ளஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி நம்மக்கிட்ட கொடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அசெட் லைபிலிட்டி கேபிட்டலை பேஸ் பண்ணி பிரிச்சாச்சு. இப்போ இந்த பிரிச்சதில் பாருங்கள், ஸ்டாக் காலமில் ஓவராலாக 10,000 இருக்குது, கேஷ் காலமில் இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் போக 38,000 ருபீஸ் இருக்குது. அதே மாதிரி பேங்க் காலமில் வந்து பார்த்திங்கன்னா 60/25 மைனஸ் 10,000 மைனஸ் 3,000 ப்ளஸ் 72,000 எல்லாமே வந்து போக மைனஸ் 3,000 போக 72,000 உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பேங்க் பேலன்ஸ் இருக்குது. கேஷில் வந்து பார்த்திங்கன்னா 38,000 இருக்குது, ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10,000 இருக்குது. அதே மாதிரி லயபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாகவே 25,000 லயபிலிட்டியோட வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்குது. கேபிட்டலில் வந்து அவர் 1 lakh கொடுத்து 5,000 எடுத்துகிட்டு போனதுனால இப்போ 95,000 வந்து உங்களுக்கு கேபிட்டலில் இருக்குது. இப்போ இதில் இருக்க இந்த 3 அசட்டோட வேல்யூ நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 1,20,000 உங்களுக்கு வரும். அதே மாதிரி லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,20,000 வரும். நம்மளோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் அப்படின்றது தானே. ஸோ அப்போ அசட்டோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000, நமக்கு லயபிலிட்டி அண்ட் கேபிட்டல் ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000. இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் எண்டில் பேலன்ஸ் ஷீட் கால்குலேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனில் இருக்க 2 லெட்ஜர் 2ஆகவும் இருக்கலாம், 2க்கு மேற்பட்ட லெட்ஜர்ஸாகவும் இருக்கலாம். அந்த லெட்ஜர்ஸ் என்னென்ன, அது வந்து கிரெடிட் பேஸ் பண்ணி வருமா, டெபிட் பேஸ் பண்ணி வருமா, அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகணுமா ஆட் ஆகணுமா அப்படின்றத பேஸ் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம போட்டிருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டியோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, அசெட்டோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே தான் நம்ம 1 by 1 பார்ப்போம். இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன டிரான்சாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் தான். இதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸோட டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸை மட்டும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம், வவுச்சர்ஸோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ஒரு வவுச்சர்னு அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டு, ஒன்று டெபிட்டு. எப்பயுமே உங்களுக்கு டெபிட் கிரெடிட்டோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாகவே இருக்கும். அது மல்டிபிள் டெபிட்டாகவும் இருக்கலாம், மல்டிபிள் கிரெடிட்டாகவும் இருக்கலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ். நம்ம டிரான்சாக்ஷனில் நம்ம எடுக்கிற லெஜர்ஸை கிரெடிட் டெபிட் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறது அப்படின்ற ஒரு டவுட் வரும்போது நம்ம கோல்டன் ரூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் ரூல்ஸில் மொத்தம் 3 இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இதோட நேச்சரை பேஸ் பண்ணி நம்ம அந்த லெஜர்ஸை கிரெடிட் டெபிட்டில் நம்ம பிரிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஃபைனலாக பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் டெபிட் ரூல்ஸ். நீங்கள் கோல்டன் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணலாம், அப்படி இல்லை ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெபிட் கிரெடிட் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா டெபிட், டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கிரெடிட். அதே மாதிரி லயபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கிரெடிட், டிக்ரீஸ் ஆகிறதுக்கு டெபிட். ஓனர்ஸ் ஈக்விட்டி அதாவது கேபிட்டலோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும்னா டெபிட், இன்க்ரீஸ் ஆகணும்னா கிரெடிட். இந்த ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்சாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். இதை சிஸ்டமில் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சிஸ்டமில் வவுச்சர் என்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படின்றத அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். டேலி பிரைமோட கண்டினியூஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.